வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேபி விவசாயி பேசுகிறேன். என்ன பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் வீடியோ போட்டுருந்தோம் பார்த்துங்க. இந்த முருங்கைக்காய் இப்போ விளைய போக்கு இன்னும் 2 நாளில் விளைஞ்சிரும் பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காய் ரொம்ப தெளிவாக இருக்குது பார்த்துங்க, சரியான பச்சை. ஏன்னா இது வரைக்குமே இந்த மரம் ஒரு நாளுமே காய்ச்சே கிடையாது. இந்த மரத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆனால் இது நாள் வரைக்கும் ஒரு வருஷமே காய்ச்சதே கிடையாது. போன வருஷமே பார்த்து தான் இருந்தோம், போன வருஷமும் காய்க்கலை. இந்த வருஷம் காய்ச்சிருக்கு பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மரம்னா காய்ப்புன்னா சரியான காய்ப்பு பார்த்துங்க. அதனால் அந்த சைடு உரம் வச்சு, சாணி உரம் வச்சு தூள் போட்டேன் பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மரத்துலேயே ஒரு 200 பிஞ்சுக்கு மேலே தான் கிடக்கும், குறையாது. அதே மாதிரி பூவும் என்ன உருத்தாமல் தான் இருக்குது பார்த்துங்க. இந்த பனிக்கு வந்து பூ நிற்க சில டைம். ஏன்னா யாருக்குமே பிஞ்சு இறங்கலை, நிறைய பேருக்கு. நமக்கு இந்த பிஞ்சு இறங்கிது. வெட்டா முருங்கன்னே உடனே பிஞ்சு இறங்கிட்டு பார்த்தாங்க. இதை வெட்டி விட்டுருந்தானே இறங்காது. நம்ம அதில் வெட்டி விட்டுருப்போம் பார்த்தாங்க. அது இப்போ தான் ஒரு 10 பிஞ்சு போல் பிடிச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காய் இதுதான் காய்ச்ச காய். நான் இதில் இருந்த பூவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள காய். இப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ள காய் விளைஞ்சோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாமிக்கு படைச்சி வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். சாப்பிடியே சரி, அதுக்கப்புறம் தான் வியாபாரத்துக்கு போவோம் இந்த காயெல்லாம். சரி மக்களே, பாய். நீங்கள் இப்படி யாரெல்லாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அதே மாதிரி இதில் கம்பு பதிய வச்சுருக்க மாதிரிங்க. ஆனால் கம்பு வைக்கிற ப்ரொசீஜர் இது கிடையாது, வேறு மாதிரி வைப்போம். இதில் ஒரு 10 கம்பு இருந்தோடனே தான் நான் எப்படி வச்சேன். கம்பு மயில் குத்து, இந்த கம்பையும் மயில் குத்த தான் செய்யுது. சரி, நான் அதுக்கு எதுவுமே பண்ணலை. மருந்து அடிப்பாங்க, மருந்து அடிக்கலை. நான் பரவ பார்த்துலன்னு விட்டேன். சரியா? பாய் மக்களே.